1999ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து 11 வயது சிறுவன் ஒருவன் வீட்டை விட்டு ஓடி வந்தான். கையில் வெறும் 10 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. எங்கே போகிறோம் என்று தெரியாது. ஆனால் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற வெறி மட்டும் இருந்தது. அவன் பெயர் விக்கி ராய். டெல்லி ரயில் நிலையம் அவனை வரவேற்றது. கையில் காசு இல்லை, உறவினர்கள் இல்லை. மிச்சம் இருந்த உணவை உண்டு ரயில் நிலையத்திலே படுத்து உறங்கினான். பிளாஸ்டிக் பாட்டில்களை பொறுக்கி விற்று தன் வயிற்றை நிரப்பினான். ரயில் நிலைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு உணவகத்தில் வேலை கிடைத்தது. கடும் குளிரிலும் கைகள் மரத்து போகும் வரை எச்சில் தட்டுகளை கழுவினான். ஆனால் அவன் கண்கள் எப்போதும் அந்த சுவருக்கு பின்னால் இருக்கும் உலகத்தை பார்க்க ஏங்கியது. அவன் நினைத்திருக்க மாட்டான், இன்று எச்சில் தட்டுகளை கழுவும் அதே கைகள் ஒரு நாள் பல லட்சம் மதிப்புள்ள கேமராவை பிடிக்கும் என்று. ஒரு தொண்டு நிறுவனம் அவனுக்கு புகலிடம் அளித்தது. அங்கு வந்த ஒரு புகைப்பட கலைஞர் விக்கிக்கு ஒரு பழைய கேமராவை அறிமுகப்படுத்தினார். முதலில் கேமராவின் லென்ஸ் வழியாக உலகை பார்த்தபோது விக்கிக்கு தெரிந்தது இதுதான் தன் வாழ்க்கை என்று. தான் கஷ்டப்பட்ட அந்த தெருக்களை, தன்னை போலவே கஷ்டப்படும் மற்ற சிறுவர்களை தன் கேமராவில் பதிவு செய்ய விரும்பினான். ஏழ்மையையும் அழகாக காட்ட முடியும் என்று அவன் நம்பினான். காலம் மாறியது. 2007ஆம் ஆண்டில் அவனது முதல் புகைப்பட கண்காட்சி ஸ்ட்ரீட் ட்ரீம்ஸ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அடுத்த ஆண்டே நியூயார்க் நகரத்துக்கு சென்று அங்குள்ள உலக வர்த்தக மையத்தின் மறுசீரமைப்பை புகைப்படம் எடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் 30 under 30 பட்டியலில் ஒரு காலத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் பொறுக்கிய விக்கியின் பெயர் மின்னியது. ஒயிட் ஹவுஸில் அமெரிக்க அதிபருடன் உணவருந்தும் அளவிற்கு அவன் உயர்ந்தான். இன்று விக்கி ராய் ஒரு வெற்றியாளர் மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டியும் கூட. வறுமையில் இருந்து மீண்டு வர பணம் மட்டும் போதாது, விடாமுயற்சியும் ஒரு கனவும் இருந்தால் போதும் என்பதற்கு விக்கி ராயே மிகப்பெரிய சாட்சி. உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். கனவு காணுங்கள், அது நிச்சயம் நனவாகும்.